ராஜராஜ சோழன் உலக நாடு முழுவதும் சைவத்தை பரப்பியிருக்கிறான். ராஜராஜ சோழன் இந்த கோயில் கட்டுவதற்கு முன்பாக திருவையாற்றிலே அவனுடைய மனைவியார் அவர்கள் அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்திருக்கிறார். 6 ஆண்டுகள் முன்பாகவே அந்த கோயிலை கட்டி முடித்தவர். அங்கே கைலாயத்தில் பரிய களிற்றை அரவு விழுங்க என்கின்ற பாடல் வரிக்கு தக்கார் போல் அங்கே சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து வந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் துவாரபாலகருடைய காலிலேயும் அந்த யானையை பாம்பு விழுங்குவது போன்ற அந்த சிற்பத்தை வடித்திருக்கிறான் என்று சொன்னால் திருமுறையின் மீது ஆழ்ந்த சிந்தனை கொண்டிருந்தவனாக ராஜராஜ சோழன் விளங்கியிருக்கிறார். உலக நாடு முழுவதும் இன்றைக்கு சைவத்தை போற்றியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் போட்ட வித்து கலை, கலாச்சாரம், பண்பாடு, இன்னும் அரசு, அதனுடைய வாக்குரிமை முதலியவைகளை கீழாக உள்ள மக்கள் முதலாக மேல் மட்டத்தில் உள்ளவர்களை வரைக்கும் அத்தனை பேரையும் ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். எல்லோருடைய பட்டங்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் தன்னுடைய பெயரை சேர்த்தே கொடுத்திருக்கிறான். அதே போன்று முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமித்த பெருமையும் ராஜராஜ சோழனுக்கு தான் இருந்தது. அதிகாரிச்சி என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார். அது எங்களுடைய திருவையாற்று கல்வெட்டிலே இருக்கிறது. அதே போன்று இந்த அரசும் பெண்களை மாவட்ட ஆட்சியராக அவர்கள் ஒரு பெண்ணாக அமைந்திருப்பதும் இந்த 1040வது ஆண்டிலே ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம சேகர் பாபு அவர்கள், இந்த கோயிலினுடைய அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்சிலே உள்ளிட்ட அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்துறையில் தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று ஆன்மீக அரசாகவே இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா இது வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் எப்படியாவது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலே முதல்வரை கலந்து வைக்கின்ற பெருமை நம்முடைய சேகர் பாபு அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசு என்றுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.